ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 27. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யோர் த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹார்யார்த்தே நத்வம் சோஷிதுமர்ஹசி. டிரான்ஸ்லேஷன்: பிறந்தவன் எவனுக்கும் மரணமும், மரணப்பட்டவனுக்கு பிறப்பும் நிச்சயமே. தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் இதற்காக கவலைப்படாதே. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். வாழ்க்கையில் ஒருத்தர் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்ப அவன் பிறவி எடுக்க வேண்டும். ஒரு முறை செயல்களை செய்து முடித்த பிறகு மறுபடியும் இறந்து மறுபடியும் பிறவி எடுக்க வேண்டும். இப்படி விடுதலை இல்லாமல் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சக்கரம் சுழல்கிறது. நாம் இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குப்படி அடுத்த ஜென்மத்தில் பிறவி கிடைக்கும். இந்த ஜென்மத்தில் ரொம்ப பாவம் செஞ்சோன்னா அது பல ஜென்மங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்படி இந்த பிறப்பு இறப்பு சக்கரம் சுழல்கிறது. இருந்தாலுமே இந்த பிறப்பு இறப்பு சக்கரம் தேவையற்ற கொலை, பலி, யுத்தம் இதுக்கு ஆதரவு கொடுக்கிறது அப்படிங்கிறது உண்மையில்லை. அதே சமயத்தில் சட்டத்தையும் ஒழுங்கையும் காப்பதற்காக கடுமையும் யுத்தமும் மனித சமுதாயத்தில் தவிர்க்க முடியாதவை. மேலும் பகவானுடைய விருப்பம் ஆனதுனால இந்த குருக்ஷேத்திர போர் அதர்மியான தீயவனான துரியோதனன் கையிலிருந்து அந்த ராஜ்யம் நல்லவரான யுதிஷ்டர் கைக்கு மாறணும் அப்படிங்கிறதுனால இந்த குருக்ஷேத்திர யுத்தம் தவிர்க்க முடியாத நிகழ்ச்சியாக இருந்தது. இதுதான் பகவானுடைய விருப்பமாகவும் இருந்தது. மேலும் நேர்மைக்காக போராடுவது சத்திரியனுடைய கடமை. அதனால் தன்னுடைய தர்மமான அந்த யுத்தத்தை செய்யறதுக்கு அர்ஜுனன் கவலைப்படக்கூடாது அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறாரு. அதர்மிகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த மகாபாரத யுத்தம் தவிர்க்க முடியாதது அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.